கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு விசேஷமான எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ரொம்ப முக்கியமா என்ன ஒரு காரியத்தை குறித்து பேச போறோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்மஸை குறித்து. நம்ம எல்லாருமே கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ் அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன் அப்படின்னா வருஷம் முழுக்க நம்ம கிறிஸ்மஸ்க்காக நிறைய பிளான்ஸ் பண்றோம். துணி எடுக்கணும், கேரல்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி இப்படியாக நமக்கு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த கிறிஸ்மஸ்னா என்ன, நாம கிறிஸ்மஸை உண்மையா எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நாம அருமையான பிரதர் மூலமா கற்றுக்கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரதர், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட். ஏன்னா இப்போ நம்ம கிறிஸ்மஸ் சீசன்ல இருக்கோம். ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இல்லை, உலகம் முழுக்க உள்ளதான ஒரு கமர்ஷியல்ல மிகப்பெரிய பண்டிகை இது. கிறிஸ்தவத்தில் நாம் இதை கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை பற்றின நிறைய காரியங்கள் பேசியிருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா கிறிஸ்து இன்னைக்கு பிறந்தார் என்பதற்கான எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இல்லை, சரித்திரபூர்வமா இல்லை. கிறிஸ்து பிறந்தாருங்கிறதுக்கு சரித்திரபூர்வ ஆதாரம் இருக்கு. ஆமா. இன்னைக்கு பிறந்தாருங்கிறதுக்கு, அதாவது டிசம்பர் 25 பிறந்தார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு அவங்க யூகத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறதான ஒரு பண்டிகை தான் இது. இந்த பண்டிகையை கொண்டாடலாமா வேணாமா அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் நான் ரொம்ப நாளா அதை பேசிட்டோம். நம்ம ஏன்னு சொன்னா கிறிஸ்தவத்தில் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் பண்டிகை என்பதாக சொல்லப்படுகிற 2-3 தான் இருக்கு நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சுக்கு. ஒன்று கிறிஸ்மஸ் இருக்கு, இன்னொன்று ஈஸ்டர் இருக்கு. அது தாண்டி நீங்க அப்படியே வந்துட்டீங்கன்னா இந்த நியூ இயர் நம்ம ஸ்பெஷல் கிறிஸ்டியன்ஸ் ஸ்பெஷலா பண்றாங்க. பட் எல்லாரும் நியூ இயர் கொண்டாடுவாங்க. இது ரெண்டு தான் நம்மளோட பண்டிகையாக பார்க்கப்படுது. ஆக்சுவலி இது ரெண்டுமே நம்முடைய முதல் 3 நூற்றாண்டுகளுக்கு எந்த விதமான பண்டிகையும் இல்லை. ஆதி திருச்சபை காலத்தில் இந்த பண்டிகை கொண்டாடப்படலை. கால போக்கில் இதெல்லாமே கொண்டு வரப்பட்டுருச்சு உள்ள. அது ஒரு சூழ்நிலைகளால் சிலருடைய சில மத ரீதியான பண்டிகைகள், சில அரசாங்க ரீதியான பண்டிகைகள்லாம் மாற்றப்பட்டு கிறிஸ்தவ மூலம் பூசப்பட்டு அது கிறிஸ்துமஸாக மாறி இன்னைக்கு இருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னாலே நம்ம கிட்ட பைபிளில் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஒரு 70 வருஷத்தோட ஹிஸ்டரி அதுக்குள்ள இருக்கு. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் சொல்றேன். அந்த 70 வருஷத்துல நீங்க ஒரு இடத்துல கூட இந்த கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடினாங்க அப்போஸ்தலர்களோ இல்ல அன்னைக்கு உள்ள விசுவாசிகளோ, அதுக்கு ரெண்டு தலைமுறை அங்க வந்துருச்சு. அதாவது யோவான் மட்டும்தான் முதல் தலைமுறையில இருக்கிறார். அந்த பைபிள் காலத்திலேயே 2வது தலைமுறையெல்லாம் வர தொடங்கிருச்சு. அந்த காலகட்டத்தில் கூட இது விசேஷமாய் கொண்டாடப்பட்டதாக எதுவும் பார்க்கப்படவே இல்லை. அது சொல்லப்படவும் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலர்களுக்கு 7 பண்டிகையை சொல்றாரு. அது அடையாளங்களாக தான் சொல்லப்படுது. அதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதுறாரு. இந்த 7 பண்டிகையுடைய முதல் பண்டிகை ஆரம்பிக்கிறதே பஸ்கால தான் ஆரம்பிக்கும். பஸ்கா பண்டிகை தான். சோ பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்துடைய மரணம், சிலுவை மரணத்துல தான் ஆரம்பிக்குது. அங்க ஆரம்பிச்சு 1000 வருஷ அரசாட்சி வரைக்கும் அது போகும். 7 ஸ்டேஜஸாக பிரிப்பாங்க, 7 ஃபெஸ்டிவல்ஸ். இது நினைவு கூறும்படி செய்யப்பட்டது. அது மாடல். ஒரிஜினல் கிரைஸ்ட். கொலோசியருக்கு அப்படிதான் எழுதுறாரு. சோ ஒரிஜினலா பாத்தீங்கன்னா இந்த 7 பண்டிகை தான் உண்டு. எந்த பண்டிகைன்னா பஸ்கா பண்டிகை, இயேசு சிலுவையில் அறையப்படுதல். சரி, இப்போ அதையும் பார்த்துட்டு குட் ஃப்ரைடே பண்டிகையா அப்படின்னு கேட்டா இவங்க குட் ஃப்ரைடே என்பது பண்டிகை அல்ல. குட் ஃப்ரைடே என்பது நினைவு கூற நாளாக தான் வைக்கப்படுது. ஆனா இயேசு நினைவு கூற சொன்னது கம்யூனியனை தான். நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதான் சொல்லப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து 40 நாள் துக்கமா இருந்தாருனோ, இல்ல இயேசு கிறிஸ்து நான்வெஜ் சாப்பிடாம இருந்தார் என்றோ நீங்க எதையுமே பார்க்க முடியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பஸ்கா ஆசாரிப்பார். இயேசு கிறிஸ்து பண்டிகை கொண்டாடுவார். பஸ்காவை பத்தி அவர் அதோடைய மாடலை செஞ்சு காட்டுவார். ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியும், இவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போவும் நீங்க உட்கார வச்சு யாரையாவது டிசம்பர் 25 கிறிஸ்துமஸான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா இல்லைன்றாங்க. அப்புறம் ஏன் செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது வழியா செஞ்சுட்டு வந்துட்டோம், ட்ரெடிஷனலாக செஞ்சு வந்துட்டோம். ஸோ அந்த ட்ரெடிஷனலாக செய்து வருகிற காரியங்கள் ஏறக்குறைய நமக்கு 1000 வருஷத்துக்கு மேல இது இருக்கு. இதை இனி மாற்ற முடியாது அப்படின்றதுதான் அவங்களுடையதான ஒரு நிலைப்பாடு. ஒரு சிலர் கூட, சில ஊழியர்கள் இதை மாத்துறாங்க. சில டினாமினேஷன்ஸ்ல கிடையாது. சில டினாமினேஷன்ஸ்ல இன்னுமே இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லப்படுகிறதான இந்த நாள் கொண்டாடப்படுகிறதெல்லாம் கிடையாது, நினைவு கூடப்படுறது. அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அது ஒரு நாள், அவ்வளவுதான். ஒரு சிலர் மட்டும்தான் அதை உயர்த்தி பிடிப்பாங்க. ஆனா அந்த ஒரு சிலர் பெரும்பான்மையானவர்கள். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை அவங்க செய்யும் போது அது பெருசாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பண்டிகை கொண்டாடுறதுல ஊழியக்காரர்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கொண்டாட மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, சபை தலைவர் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொண்டாடுகிற இடத்துக்கு ஜனங்க போயிட போறாங்க. அதனால இவர் என்ன பண்றாங்கன்னா, சரி அவங்க அங்க போறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிருவோம், இங்க கொண்டாடிடுவோம். நிறைய பேருக்கு என்னன்னா பிரதர், இன்னைக்கு அநேக மதத்தில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. ஸோ கிறிஸ்டியன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கிறிஸ்மஸ் மட்டும்தான். அதனால இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்ன்றது எல்லாருடைய ஒப்பீனியனா இருக்கு. அது கரெக்ட் தான், நான் மாற்றுக்கிறதுக்கு வரல. ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்டிகையே கிடையாதுங்கிறதா விசேஷமே. ஓகே, ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பண்டிகை. நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேனோ, ஆண்டவருடைய வருகை காத்திருக்கிறேனோ, இந்த இடைப்பட்ட எல்லா நாளும் பண்டிகை. இது ஸ்பிரிச்சுவலா பேசக்கூடியது. அவங்க அடுத்து என்ன சொல்றாங்க, பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க, வருஷத்துல ஒரு 2-3 நாளாவது நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படின்றது
நமக்கு இந்த உலகமே இல்லைன்னு சொல்லி, ஆனா இவங்க பிரசங்கத்துல அதெல்லாம் சொல்லதான் செய்யறாங்க. அதை அப்ளை பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டி இருக்கிறது. பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துறோம் என்றால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி இருக்கும்பொழுது இவங்களால என்ன செய்ய முடியல, இந்த ஒரு சில சபை தலைவர்கள் வந்து ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் அவங்க மாறுறாங்க. என்ன காரணம்னு சொல்லும் போது பல இடங்கள்ல விமர்சையா இது கொண்டாடப்படுகிறது. கொண்டாடப்படும் பொழுது இந்த சபையில உள்ளவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஒரு கிறிஸ்தவளை காட்டக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. அதுவும் இவங்க மேலை நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வருவாங்களா, அவங்க மேலை நாடுகள்ல வந்து கிறிஸ்துமஸ்க்கு 2 ஷாப்பிங் இருக்கு. நவம்பர் ஷாப்பிங் ஒன்று இருக்கு, டிசம்பர் ஷாப்பிங் ஒன்று இருக்கு. ப்ரீ கிறிஸ்துமஸ் ஷாப்பிங்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஒரு மாசமும். ஆனா என்னன்னா, ஓவராலா எடுத்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்ல ஒண்ணு மட்டும் தான் மிஸ் ஆகும், மிச்சம் எல்லாமே இருக்கும். கிரைஸ்ட் மிஸ் ஆவாரு, அதுல இயேசு இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துங்கிறது ஒரு ஏழையின் ரூபத்துல வந்து பிறந்து மரித்து உயிரோடு கூட எழுந்ததான ஒரு தேவன். அவருக்கு இவ்வளவு ஒரு ஆடம்பர பண்டிகை என்பதே ஆச்சரியமா இருக்கும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நம்ம ஆண்டவருக்கு நம்ம செய்யறதா இவங்க எல்லாம் வந்துட்டு இதுவா பாக்குறாங்க அப்படின்னு. நான் வந்துட்டு ஆண்டவருக்கு செய்யற விஷயத்த பத்தி நம்ம பேசவே இல்லை. ஆண்டவருக்காக இன்னும் நம்ம எவ்வளவோ வேணா செய்யலாம். ஒரு சிலதான் மொத்த சொத்தையும் வித்தே கொடுக்குறாங்க, அதெல்லாம் சொல்லவே வரல. என்னத்துக்காக, என்ன காரணம், அதையே வேற ஒரு இதே காரியத்தை வேற மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம அதையுமே இவங்களுக்கு புரிய வச்சோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ்னா எப்படி ஆயிருக்குன்னா ஒரு செலிப்ரேஷனா இருக்கு. கிறிஸ்மஸ்ல நம்ம பார்த்தா கேரல்ஸ் போவாங்க, இப்படி அநேக ப்ரோக்ராம் இந்த டிசம்பர்ல வச்சுக்கிறாங்க. ஸோ இதோடைய நோக்கம் என்ன? கேரல்ஸ் வந்து நிறைய பிலீவர்ஸ் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இந்த கேரல்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம கிறிஸ்மஸை சரியான வழியில் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது நல்லா இல்லை. அதுதான் இப்போ நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் கேட்டது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் கிறிஸ்மஸ்? அதாவது கிறிஸ்துமஸ் என்பதனுடையதான நோக்கம் என்ன, இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார். சொல்லணும்னா இட்ஸ் a good நியூஸ். பண்டிகை வந்து இட்ஸ் a other way of gospel. ஓகே, அவ்வளவுதான். உலகத்துக்கே ஒரு நற்செய்தி. ஓகே, இயேசு பிறந்திருக்கிறார். எதுக்காக பிறந்திருக்கிறார்? ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சகர்னா என்ன? பலியாகிறவர் பிறந்திருக்கிறார். 4000 வருஷமா பலியாகாதவர், பலியாக தேவைப்பட்ட ஒரு பலி அது வரைக்கும் இல்ல. இப்ப மீட்பர் பிறந்திருக்கிறார். இயேசு பிறந்தோடைய நோக்கமே மரணம் தான். ஓகே, ஸ்டார்டிங். அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துமஸை வந்து நீங்க வந்து ஒரு குட் நியூஸோட இடமா தான் பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வந்து செலிப்ரேஷன் ஆயிடுச்சு. கிறிஸ்துமஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சில பண்டிகைகளுக்கு அதிகமாக மதுபானம் இருக்கும் உலகளாவிய. அப்படி விற்கப்படுகிற பண்டிகைகள்ல ஒண்ணுதான் கிறிஸ்துமஸும் கூட. ஓகே, அதிகமா மதுபானம் விற்கிது. என்ன காரணம்? அப்ப ஜனங்க வந்து இதை என்ன ஆங்கிள் பார்க்கறாங்க நீங்க பார்க்கணும். ஜனங்கள் வந்து தங்களை கிறிஸ்துமஸ்க்கு இப்போ பொதுவாக நீங்க இப்படி எடுத்துக்கோங்களேன், உங்க வீட்டில் உங்க பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடுறீங்க. கொண்டாடும் போது யாருக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க? பர்த்டே பர்சன் யார் பர்த்டேவோ அவருக்கு தான் நீங்க ட்ரெஸ் எடுப்பீங்க. யாருக்கு நீங்க அன்னைக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு செய்வீங்க? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் சேர்ந்து செய்வீங்க. இங்க என்ன பண்ணப்படுகிறதுனா, இங்க இயேசு அப்படியே வச்சுக்கோங்க, இயேசு தான் இன்னைக்கு சென்டர் ஆஃப் த இதா இருக்காரு, பிறந்திருக்கிறாருன்னே வச்சுப்போமே. அப்படி எடுக்கும்போது அப்ப நீங்க ட்ரெஸ் யாருக்கு எடுக்கணும்? இயேசுவுக்கு. அடுத்து இவங்க சொல்றாங்க, அப்ப இயேசுக்கு எப்படிங்க ட்ரெஸ் எடுக்கிறது? இல்ல, எடுக்கலாம், பைபிள்ல இருக்கு, இயேசுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம். நீங்க எப்படி எடுக்கணும்? இந்த ஏழைகளுக்கு என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆமா, இப்போ ஒரு பசியா இருக்கிறவனுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை எனக்கே நீங்க கொடுத்தீங்க. அது கடன் கூட சொல்றாரு, எனக்கு நீங்க கடன் செஞ்சிருக்கீங்க, நான் திருப்பி செய்வேன்னு சொல்றாரு. இங்க கிறிஸ்துமஸ் எனக்கு நானே சந்தோஷமா வச்சுக்கிறேன் இல்லையா? நான் வந்து ஒரு என்ன பண்றேன்னா, எங்க வீட்டுல ரட்சகர் பிறந்திருக்கிறான்னு சொல்லி நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், நான் பிரியாணி செஞ்சுக்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியாவது இதுல ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, அப்புறம் பலகாரம் கொடுப்பாங்க. அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க பண்டிகைக்கு எங்களுக்கு கொடுக்கணும், எங்க பண்டிகைக்கு நாங்க கொடுக்கணும்னு கடமையா மாறி, அதுக்கப்புறம் இதோட உச்சம் எங்க போயிருச்சுன்னா, அவங்க எனக்கு கொடுக்கல, ஒருவேளை அவங்க பண்டிகை கொடுக்காம விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு நீ கொடுக்காதம்பாங்க. அவங்க பண்டிகைக்கு நமக்கு தரல, நம்ம அவங்க பண்டிகை கொடுக்கணும். இது அந்த அளவுக்கு போயிருச்சு. இன்னொன்னு, கிறிஸ்துமஸ் என்பது குட் நியூஸ், நற்செய்தி. சோ இது வந்து இந்த சீசனை நீங்க முழுக்க காஸ்பலுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டா 12 மாசமும் காஸ்பல் சொல்லணும், ஜனவரி டு டிசம்பர் காஸ்பல் சொல்லணும். இது கொஞ்சம் அதிகமா சொல்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷ பிரசங்கி. உங்களுக்கு 11 மாசம் வாய்ப்பு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு மாசம் நிறைய வாய்ப்பு இருக்குது காஸ்பல் சொல்றது. அப்ப நீங்க இதை எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? காஸ்பலுக்காக யூஸ் பண்றதாக நீங்க பண்ணீங்கன்னா, இப்படி நீங்க செய்யறதுல ஒரு அர்த்தமாவது இருக்கு. ஒரு தூதன் வந்து மெய்ப்பர்களுக்கு சொல்றான், தாவீதின் ஊர்ல ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒரு நட்சத்திரத்தை வச்சு புறஜாதியாருக்கு சொல்லப்படுகிறது,
யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு. பரிசுத்த ஆவியில சிமியோனுக்கு ஏவப்படுகிறது, இஸ்ரவேலின் ஆறுதல் வந்திருக்கு அப்படின்னு. சோ இது எல்லாமே பாருங்க குட் நியூஸாவே இருக்கும். ஓகே. அப்ப இன்னைக்கு இதை வச்சுக்கிட்டு நீங்க செய்ய வேண்டியது என்ன? குட் நியூஸ். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா பிரதர், குட் நியூஸ் அந்நிய ஜனங்களுக்கு சொல்லணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்மஸை நம்ம ஜனங்க கூட கொண்டாடுறோம். அதான் குட் நியூஸ்னா காஸ்பல். காஸ்பல் யாருக்கு? இயேசு அறியாதவங்களுக்கு தானே. இப்ப இந்த இதுல அதுல ஒரு கான்செப்ட் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இந்த டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா கேரல் ரவுண்ட்ஸ் ஒன்னு ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பீரியட்ல எதற்காக பயன்படுத்தப்பட்டது. சாண்டா கிளாஸ்னு ஒரு தாத்தா இருக்கிறாரு, கிறிஸ்துமஸ்க்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அது ஒரு காலத்துல உள்ள கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பின்னாடி இருக்கிற சரித்திரம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாம் ஆராய வேண்டாம். ஆராய்ஞ்சோம்னா அது ரொம்ப ராங்கா போயிடும். சோ இப்ப வந்துட்டு அதன் மூலமா என்ன செய்ய வேண்டாம், குழந்தைகளுக்கு அவர் வந்து ஒரு கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு, அதன் வழியாக குழந்தைகளுக்கு இயேசு பத்தி சொல்லுவாரு. இப்படித்தான் கொண்டு வரப்பட்டது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கேரல் ரவுண்ட்ஸ் இருக்கிறது என்ன, நான் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரல் ரவுண்ட்ஸ் என்பது பெரும்பான்மையானவங்க, எல்லாரையும் சொல்லல, ஒரு 10% ஒழுங்கா பண்றாங்க. 90 to 95% கேரல் ரவுண்ட்ஸ் என்பது கலெக்ஷனுக்கான ஒரு இடமாவே மாறிடுச்சு. கேரல் ரவுண்ட்ஸ் எங்க போறீங்க? பிலீவர்ஸ் வீட்டுக்கு தான் போறீங்க. எத்தனை மணிக்கு போறீங்க? நைட் ஈவினிங்களுக்கு மேல 8 மணி 9 மணிக்கு மேல. ஒரு சிலர்லாம் 11 மணி 12 மணி 1 மணிக்கு வரவங்களா இருக்காங்க. இந்த கேரல்ஸோட நோக்கம் என்ன? எங்களுடைய சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளை நாங்கள் சந்திக்கிறோம், இயர்லி ஒன்ஸ் சந்திச்சு அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றோம். அப்போ உங்களுடைய நோக்கமே, கேரல்ஸோட நோக்கமே மாற்றப்பட்டு விட்டது. கேரல்ஸோட நோக்கம் என்ன? கிறிஸ்துவை அறியாத மெய்ப்பொருளுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் சொல்லப்பட்டது. கிறிஸ்துவை அறியாத புறஜாதியாருக்கு இயேசு பிறந்திருக்கிறார் என்று நட்சத்திரத்தின் வழியாக சொல்லப்பட்டது. கிறிஸ்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர் பிறந்துட்டார்னு சொல்லப்படுது. அதுதான் கிறிஸ்துமஸ் உடைய நோக்கமாக இருக்கு. இன்னைக்கு புறஜாதியாருக்கு என்ன கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்துமஸ்க்கு செய்யறாங்க? நிறைய பேருக்கு நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்துமஸ்னா ஒரு செலிப்ரேஷன், இப்படி புது துணி போடுவாங்க, கேக் கட் பண்ணுவாங்க. இப்படி நிறைய பேர் கிறிஸ்துமஸ்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கேக் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் கிறிஸ்துமஸ்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு பண்டிகை வருது, 2 பண்டிகை, உங்களுக்கு 2 பண்டிகை வருது, நாங்க கொண்டு உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க கொண்டு எங்களுக்கு கொடுங்க, இவ்வளவுதான். அது நினைக்கிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆனா அந்த கிறிஸ்துமஸ் தான் சீசன் ஃபார் த காஸ்பல். ஓகே. எல்லாருக்கும் போய் சீசன் சொல்லுது. எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னா, கேரல்ஸ்க்கு யார் வீட்டுக்கும் போக மாட்டார். ஓகே. அந்த விசுவாசியோட வீட்டு தெருவுக்கு போயிடுவாரு. அவங்க வீட்டு வாசல்ல வெளியே நின்னுப்பாரு. ஓகே. வேன்ல தான் போவாரு. போய் நிக்க வச்சு அந்த தெருவில் நின்று ஒரு 2 பாட்டு பாடி இயேசு பிறந்தோடைய நோக்கத்தை சொல்லி ஃபுல் காஸ்பல் சொல்லிடுவார். வீடுகளுக்கே போக மாட்டாரு. நான் சொல்றேன், இதுதான் நீங்கள் உண்மையிலே கேரல்ஸ் போக வேண்டிய மெத்தட். அந்த வீட்டுக்கு போய் சொல்லி என்ன பண்ணுவோம், அவங்க தான் வர சர்ச்சில் நீங்க பாக்குறீங்களே இல்லையா? அவங்களோட உங்களுக்கு 12 மாசம் பழக்கம் இருக்கு. திருப்பி அவங்க வீட்லயே நைட்ல போய் சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்க இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, இதுல ஈகோலா இருக்கு. எங்க வீட்டுக்கு வரல, உங்க வீட்டுக்கு போனோம், இவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போனோம், அவங்க வீட்டுக்கு போல, இப்படிலாம் இருக்கு. அந்த வீட்டோடைய முனைக்கு போயிருங்க, அங்க நின்று காஸ்பல் சொல்லுங்க, அந்த நான் பிலீவர் சொல்லுங்க. அதுவும் கரெக்டா ஒரு ஈவினிங்ல எல்லாரும் ஒரு 7 மணிக்கு மேல இருக்கும்போது போங்க. நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு போய் எழுப்பினீங்கன்னா, சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா யார் வீட்டுக்கு போறீங்களோ அவனே எந்திரிக்க மாட்டான். ஆமா, அவங்களே எந்திரிக்காம உள்ள கதவு திறக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்றாங்க. ஒரு 6 இருந்து ஒரு 10 மணிக்குள்ள வச்சுக்கோங்க. அந்தந்த விசுவாசி வீடுகளுக்கு போய் அந்த தெருமுனையில் நில்லுங்க, அங்க நின்று பேசுங்க. நாங்க இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு கேரல்ஸ் வந்திருக்கோம்னு சொல்லுங்க. இதுதான் நீங்கள் கேரல்ஸ் போக வேண்டியதான மெத்தட். அப்படி நம்ம பண்ணாக்க நிறைய பேரை சந்திக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி பிரதர், ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ரீட்ல கிறிஸ்துமஸ் சீசன்ல பர்மிஷன் எடுத்து நம்ம பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. இல்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே அது புரியும். இவங்க பண்டிகை டேஸ்ல அவங்க வந்து செய்யறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தங்கள் பண்டிகை காலங்கள்ல தெருக்கள்ல அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற பர்மிஷன் இங்க உண்டு இல்ல. இது வந்து ஜனநாயக நாடு, எல்லாருக்குமே சம உரிமை இருக்குல்ல. அப்ப அவங்க பண்டிகைகளுக்கு அவங்க தெருவில் இறங்கி செய்யற மாதிரி நம்ம பண்டிகைகளுக்கு தெருவில் இறங்கி செய்யறதுக்கான இது ஒரு வாய்ப்பாவே நீங்க வச்சுக்கோங்களேன். ஏன் அப்ப எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. எல்லா சர்ச்சுக்காரங்களும் அந்தந்த விசுவாசிகளுடைய வீடுகளுக்கு போய் அந்த தெருவில் நின்று முனையில அவங்க வீட்டு வாசல் இல்லைங்க, வெளியே தெரு பிரசங்கம் பண்ணுங்க. என்ன இப்ப இதாகி போச்சு, அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா மாத்திருங்க. நீங்க கிறிஸ்துமஸ் இல்லங்கிற இடத்துல விட்டுறேன், ஓகே, அது நீங்க கொண்டாட வேற விஷயம். சரி, அதை ஏன் why don't you அது யூஸ்ஃபுல்லா மாத்தக்கூடாது? கண்டிப்பா. இப்ப நீங்க செவ்வாய்க்கிழமை நீங்க சர்ச் வைக்க மாட்டீங்க, ஏன்னா லீவ் இல்ல, எல்லாரும் எங்க போறாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே கிடைச்சா அன்னைக்கு ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறீங்கல்ல, அது அப்படியே ஃபாஸ்டிங் பிரேயர் மாத்துறீங்கல்ல. நீங்க என்ன பேசிஸ்ல பாத்துறீங்க, அது எப்படி செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படியே நினைக்கிறீங்க? இல்ல. சோ ஓகே, செவ்வாய்க்கிழமை கிடைக்குது, வெள்ளிக்கிழமை கிடைக்குது, வியாழக்கிழமை கிடைக்குது, ஒரு லீவ் கிடைக்குது, அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைப்போம் அப்படி நினைக்கிறோம்ல. அதே மாதிரி இதை செய்யுங்க. இந்த 1 மாசம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு. கண்டிப்பா 30 நாள் 30 இடத்தை 30 விசுவாசிகள் விட்டு முனையை நீங்கள் தேர்ந்தெடுத்து சுவிசேஷம் சொல்றீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சர்ச்சும் சொன்னா ஆல் ஓவர் இந்தியா, நீங்க விட்டுருங்க, அங்கெல்லாம் டோர்ஸ் ஓப்பனே இல்லைங்க, என்ன வேணா சொல்லிக்கங்க. அந்த மாதிரி மாநிலங்கள்ல கூட
கிறிஸ்மஸ் டயத்துல வந்து காஸ்பல் சொல்றதுக்கு பெர்மிஷன் இருக்கு. நான் ஒரு சாட்சி சொல்றேன் பிரதர். என்னன்னா பிரதர், நாங்களும் கூட டிசம்பர் மாசத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா காஸ்பல் ட்ரக்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் பிரதர். அது ட்ரக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபுல் ஸ்டேஜ் செட்டப்போட இருக்கும். ஸோ நாங்க என்ன பிளான் பண்ணுவோம்னா, இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க சொன்னீங்க, ஸோ டிசம்பர்ன்றது சீசன் ஆஃப் கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் டிசம்பர் அப்படின்னா கிறிஸ்துவர்கள் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாங்க என்ன செய்யறோம் இந்த கிறிஸ்மஸ் சீசன்லன்னா, எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் காஸ்பல் ரீச் ஆகலையோ அங்க போவோம். ஏன்னா அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாது. ஸோ நாங்க கடந்த 2 வருஷமா என்ன பண்ணோம், அதுலயும் முக்கியமா டிசம்பர் 25 என்ன பண்ணோம்னா, எங்க தும்கூர் சர்ச்சில் வந்து ஒரு 2-3 இயர்ஸா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை நாங்க சர்ச்சில் பண்றதில்ல. எங்க சுவிசேஷம் சொல்லப்படலையோ அங்க நாங்க காஸ்பல் ட்ரக்கோட சபையோடு போய் அன்னைக்கு கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணி எல்லாருக்கும் கேக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காஸ்பல் ட்ராக்ஸை கொடுத்து இப்படி செலிப்ரேட் பண்றதுனால நிறைய பேரை சந்திக்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்தாரு. நீங்க அந்த 11 மாசத்துல சந்திச்சதை அப்படியே அந்த ஒரு மாசம் சந்திக்க முடியும். ஆமா, உதாரணத்துக்கு ஒரு 11 மாசத்துல 1 லட்சம் பேரை சந்திச்சீங்கன்னா இந்த ஒரே மாசத்துல 1 லட்சம் பேரை சந்திக்கலாம். ஆமா, இது இந்த காஸ்பல் ட்ரக் மெத்தட் இருக்கு இல்லையா? ஆமா, இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு சர்ச்சும் கேரல் ரவுண்ட்ஸை வெறும் காஸ்பல் மீட்டிங்கா மாத்திருங்க. கண்டிப்பா. விசுவாசி வீட்டுக்குள்ளேயே போகாதீங்க. இப்ப அவங்களுக்கு போய் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு தெரியாத இயேசு பிறந்திருக்கிறாருன்னு. அவன் திறந்தனால நட்சத்திரத்தை தொங்க விட்டுருக்கான். அவங்க வீட்டுக்கு எதுக்கு திருப்பி போகணும்? அப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு காஸ்பல் சொல்லி நீங்க அந்த இடத்துல சொல்லி ஒரு கவர் வாங்க போறீங்களா? அதுக்காக தான் கேரல்ஸா? அப்பனா இது தப்பா போயிடுச்சு. அதையே நீங்க இப்படி மாத்திருங்க. அந்த 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 இடம் அன்னைக்கு காஸ்பலுக்கான ஸ்பாட். இது கேரல்ஸ் அப்படின்னு செய்ய வேண்டியதான ஒரு விஷயம். ஓகே. ரெண்டாவது, சர்ச்சஸ் இருக்கு. சர்ச்சஸ்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், கிறிஸ்துமஸ் என்பது உங்களுடையதான புது ட்ரெஸ்ஸுகளை போட்டு அழகு பார்க்கிற நாள் அல்ல. அது அந்த நாள் கிடையாது. ஓகே. இன்னும் சொல்ல போனா அது வந்துட்டு தங்களுடையதான மொத்த சந்தோஷத்தை எல்லாரும் வந்து பகிர்ந்து அதெல்லாம் இல்ல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்பலுக்காக யூஸ் பண்ண வேண்டிய வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஓகே. நீங்க அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சுவிசேஷ கூட்டத்தை நடத்தலாம். ஒவ்வொரு சர்ச்சும் நடத்தலாம். நிச்சயமா. இல்லையா? எல்லா விசுவாசிகிட்டையும் சொல்லுங்க, ஒரு நான் பிலீவரை கூட்டிட்டு வாங்க. இல்லையா? நீங்க எப்படி யாருக்காவது சொல்லுங்க, எங்க சர்ச்சில் இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்கு, வாங்கன்னு சொல்லுங்க. இல்ல, ஜனங்க வருவாங்க பிரதர். ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஆபீஸ்ல இருக்கிற ஜனங்களா இருக்கலாம், நம்ம கூப்பிட்டா கண்டிப்பா 25th வருவாங்க. கூட்டிட்டு வாங்க, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைங்க. அவங்களுக்கு ஏன் இயேசு பிறந்திருக்கான்னு சொல்லட்டும். ஆமா, சபை சொல்லட்டும். அந்த ஒரு நாளை தமிழ்நாட்டுல, இப்ப இந்தியா முழுக்க சொல்றேன், நம்ம தமிழ்நாடோ கர்நாடகாவோ எல்லாரும் சொல்றேன், இந்த எல்லா சர்ச்சும் அந்த காஸ்பல் மீட்டா மாத்திட்டோம். ஆமா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த 52 வாரத்துல அந்த ஒரு நாள் நம்ம பண்டிகை நாளா வச்சு கிராண்ட் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுல ஒரு பிரோஜனமும் இல்லை. அன்னைக்கு வரம் எல்லாம் புது ட்ரெஸ், புது புடவை, புது பேண்ட் ஷர்ட், பிள்ளைங்களாம் புது ட்ரெஸ் போட்டு நல்லா நீங்க வாங்கின உங்களுடைய காரியங்கள்லாம் வந்து காலைல 4 மணிக்கோ 5 மணிக்கோ 6 மணிக்கோ வந்து உட்காந்து 2 மணி நேரம் முடிச்சுட்டு, சிலர்லாம் நைட் எல்லாம் முடிச்சுட்டு காலையில போய் திருப்பி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இதுல கிறிஸ்துவுக்கு என்ன பிரோஜனம் இருக்கு? ஒரு பிரோஜனமும் இல்லை. இயேசு சந்தோஷப்படுவாரானா? இல்ல. இதையே ஒரு 10 மணிக்கு காலையில நல்ல காஸ்பல் மீட் எல்லா விசுவாசிகிட்டையும் சொல்லிடணும். உங்களுக்கு தெரிஞ்சு உங்க நான் பிலீவர்ஸ் ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவோம். இங்க வச்சு கேக் கொடுங்க. ஆமா, அவங்க வராங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு கேக் டப்பா கொடுங்க. என்ன இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க பண்டிகைகளுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க தானே. நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிடலங்கிறது உங்களுடையதான காரியங்களை பொறுத்து. வரட்டும், வந்த உடனே அவங்களுக்கு நல்ல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் காஸ்பல் சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா அவன் பார்க்கட்டும், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இதுதான்டா, இப்படி தாண்டா கடவுளை ஆராதிக்கணும், இதுதான் கடவுள் கொடுக்கிற சந்தோஷம், இதான் சமாதானங்கிறது உங்களை வச்சு அவன் பார்க்கட்டும். ஆனா அந்த சந்தோஷம் கிறிஸ்மஸ்னால இல்ல, கர்த்தர் நம்முடைய இருதயத்துல இருக்கிறது. இவங்க கடவுள் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காரு. சாதாரண சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன், எங்கிட்ட வாங்க சந்தோஷம் சமாதானம் தருவேன், உலகம் கொடுக்க. அதெல்லாம் அவங்க பார்க்கட்டுமே. பார்த்துட்டு அந்த ஒரு வேர்ட் ஆஃப் காட் கேட்கட்டும். நல்ல பியூர் காஸ்பல் சொல்லி கொடுங்க. இயேசு எதுக்காக வந்தார், ஏன் பிறந்தார், ஏன் மரிச்சார், ஏன் எழுந்தார், ஏன் வரப்போறார், எல்லாமே டோட்டல் ஃபுல் காஸ்பல் சொல்லி கொடுத்துருங்க. முடிச்சுட்டு போகும்போது நீங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து, அதாவது கேக் ஏதோ ஒன்று, வாட் எவர் இட் இஸ், கொடுத்து அனுப்பி விடுங்களேன். அர்த்தமுள்ள பண்டிகை அது மாறிடும். அதே காரியம் அர்த்தமுள்ளதாக மாறிடும். இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நாளடைவுல பணக்கார பண்டிகையா மாறிடுச்சு. இன்னைக்கு நாளடைவுல கமர்ஷியல் பண்டிகையா மாறிடுச்சு. இதனுடைய விளைவு என்னவாயிடுச்சுன்னா, கிறிஸ்துவுக்கு இதுல பிரயோஜனம் இல்ல. என்ன கேட்டா கிறிஸ்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. கிறிஸ்துமஸ் ஆல கடன்காரங்க ஜாஸ்தி. கடன் வாங்கி ட்ரெஸ் வாங்குறவங்க இருக்காங்க, கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடுறவங்க இருக்காங்க. ஐயோ அன்னைக்கு புது ட்ரெஸ் போடாட்டி ஒரு வருத்தம். நான் சொல்லுவேன், எனக்கு இந்த சத்தியம் தெரிஞ்ச பிறகு நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது அது இல்ல, கொண்டாடுறத விட்டுட்டேங்கிறத இல்லங்கிறது எனக்கு சத்தியம் புரிஞ்சிருச்சு. நான் சொல்றேன், அன்னைக்குதான் எனக்கு புது ட்ரெஸ் போடணும்னே கிடையாது. கிடைக்கும் போதெல்லாம் போடுவேன், யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா போடுவேன், இல்ல எனக்கு எடுத்து போடணும்னு தோணுச்சுன்னா போடுவேன். இதுல புது ட்ரெஸ் போடுறதா பண்டிகை. சரி, பிரியாணி ஒரு காலத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பிரியாணி கடைகள் பெருகிடுச்சு. வருஷம் ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்றவங்களா இருக்காங்க. அதுவும் தமிழ்நாடு மாதிரி நாடுகள்ல வந்து 24 hours பிரியாணி கிடைக்கிற இடம்லாம் இருக்கு. சோ பிரியாணி சாப்பிட்றதாவோ, ஸ்வீட் சாப்பிட்றதாவோ, அல்லது புது ட்ரெஸ் எடுக்கிறதாவோ அல்ல,
நம்முடைய அன்பை, நம்முடைய சந்தோஷத்தை மத்தவங்களுக்கு ஷேர் பண்றது தான் ஃபெஸ்டிவல். ஓகே. அதை கொண்டு போய் நான் பிலீவர்ஸ்க்கு, உங்களுக்கு தெரிஞ்ச இயேசுவை திருப்பி நான் வந்து, நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, நான் இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு பாட்டு பாடி சொல்றேன், பிறந்தார் பிறந்தார் பாலகன் இயேசு பிறந்தார்னா அதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்லா பிஇ முடிச்சுட்டு இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வரவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன், என்னன்னா பா பிளாக் ஷீப் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? நான் என்னைக்கோ இதை முடிச்சேன்னா, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தாருங்கிறது எனக்கு தெரியுமே, இப்ப எனக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப நீங்க என்ன சொல்வீங்க? இந்த பாபா பிளாக் ஷீப்பை போய் குழந்தைகளுக்கு சொல்லுங்க, பிரயோஜனமா இருக்கும். அதே தான் நானும் சொல்றேன். இதே பண்டிகையை ஏழைகளுக்கு போய் செய்யுங்க, ஆதரவற்றவர்கள் செய்யுங்க, திக்கற்றவர்களுக்கு செய்யுங்க. அது இயேசுக்கே செய்யறது. நிச்சயமா இயேசுவை அறியாதவங்களுக்கு செய்யுங்க, பிரயோஜனம் உள்ளது. இந்த பணத்தை அதுக்கு செலவு பண்ணுங்க, இவ்வளவு செலவு பண்றீங்கல்ல, அதை கொண்டு போய் அதுக்கு செலவு பண்ணுங்க. அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு, ஒரு ஆத்மா கிடைக்கும். அவன் சொல்லுவான், அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்பா, அன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனேன், அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன். அவங்க சொல்லுவாங்க பாருங்களேன், அதுதான் நீங்கள் பண்டிகை கொண்டாடுறதுடைய அர்த்தம். நான் இதுக்கு மட்டுமே அப்படி சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்கும் சொல்றேன். உங்க பர்த்டே இருக்கா, கொண்டாடணும் முடிவு பண்றீங்களா, அந்த பர்த்டேவை காஸ்பல் மீட்டிங்கா மாத்துங்க. அதை நம்ம வேதத்துல வந்து கொர்நேலியோ வச்சு பார்க்கலாம். அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பிரதர். அவர் பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, அத்தனை பேரும் கூப்பிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு காஸ்பல் சொல்ல சொல்லுவாரு. அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு பண்டிகையை அதை மாத்திட்டோம்னா இது ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையா மாறிடும். ஏழைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு அறிவிக்கிற பண்டிகையா இது வந்து குட் நியூஸ், நற்செய்தி சொல்லுகிறதான ஒரு நாளாக இதை மாத்திட்டு நீங்க போய் சொல்றீங்கன்னா இட்ஸ் மோர் யூஸ்ஃபுல். அதுல ஒரு அர்த்தமும் இருக்கு. இதை விட்டுட்டு இதை உங்களுக்கு நீங்களே சந்தோஷப்பட்டுக்கிட்டு உங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, அதுல பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்லாம் பாவமா இருக்கும். நைட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவாங்க, மிட் நைட் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா கணவன் கிறிஸ்துமஸ் குடிப்பாரு, காலையில சந்தோஷமா இருப்பாங்க, நைட்டு கணவன் குடிப்பாரு. இது எப்படி இந்த குடும்பத்துல இயேசு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக கிறிஸ்துமஸ்ல அவ்வளவு மதுபானம் விக்குது? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, மத்த நாள்ல குடிச்சா கூட மத்தவங்க குடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அதிகமா விக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த பண்டிகை தவறாய் போய்விட்டது, பாவமா போயிடுச்சுன்னு. சோ நாம ஒரு தீர்மானம், என்ன தீர்மானம்? இது வரைக்கும் இது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இந்த கொஞ்ச நாள்லயாவது ஒரு தீர்மானம். இனி வருகிற நாட்கள்ல, எல்லா நாட்களையும், நாட் ஒன்லி டாக்கிங் அபவுட் கிறிஸ்துமஸ், நாட் ஒன்லி டாக்கிங் அபவுட் ஈஸ்டர், நான் வந்து சொல்றேன், உங்களுடைய மேரேஜ் டே, பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் காஸ்பல் மீட்டிங்கா மாத்திருங்க. நிச்சயமா பிரதர், நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிலீவருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து காஸ்பல் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பிலீவர்ஸுடைய வீட்டில் பர்த்டே, ஆனிவர்சரி, அந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி, ஒரு ஊழியரை இன்வைட் பண்ணி காஸ்பல் ஷேர் பண்ணலாம். கிறிஸ்மஸ்லயும் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு சபையும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு காஸ்பல் மீட்டிங்கை பண்ணா அநேக சோல்ஸை நம்மளால ரீச் பண்ண முடியும். ஆமா, நான் இப்ப சொல்றேன், நீங்க வந்துட்டு உங்க பர்த்டே அன்னைக்கு நீங்க ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, அதுக்கு பிலீவர்ஸை கூப்பிடாம நான் பிலீவர்ஸை கூப்பிட்டு நீங்க ஒரு காஸ்பல் மீட்டிங்கா மாத்திட்டீங்க. அன்னைக்கு அவன் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? உங்க பர்த்டே அவன் லைஃப் முழுக்க இம்பார்ட்டன்ட் நாளா மாறிடும் இல்லையா? அவர் என்ன சாட்சி சொல்வார் தெரியுமா? இவர் பர்த்டே அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு, சோ உங்க பர்த்டே அவருடைய ஸ்பிரிச்சுவல் பர்த்டேவா மாறிடும். ஓகே, அப்ப எப்படி அழகா அது மாறிடுது பாருங்களேன். அப்போ உங்க பிள்ளையோடைய பர்த்டேவை நீங்க மெமரபிளா மாத்தணும், அர்த்தமுள்ளதா மாத்தணும், ஸ்பிரிச்சுவலா மாத்தணும்னா உங்க பிள்ளைகள் பர்த்டேக்கு, உங்க பிள்ளைகளோட படிக்கிறவங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க, நான் பிலீவர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நல்ல 1/2 மணி நேரம் உங்க சர்ச்ல இருந்து கூப்பிட்டு யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு சூப்பர் காஸ்பல் சொல்லுங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு போகும்போது பிரியாணி நம்ம யூசுவல் எப்பயும் பர்த்டே கொடுக்க தான் போறோம், அது எல்லாத்தையும் செய்யுங்க. அதோட இந்த 1/2 மணி நேரத்தை சேருங்க இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, அதுல ஒருத்தனுடைய இருதயம் தொடப்பட்டால் கூட உங்களுடைய பர்த்டே, மேரேஜ் டே, உங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே அர்த்தமுள்ளதா மாறிடுது இல்லையா? இதை உங்களுக்கு நீங்களே கொண்டாடிக்கிட்டு, உங்களுக்கு நீங்களே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு நீங்களே ஸ்வீட் சாப்பிட்டு, உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறவனுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு திருப்பி அவனுக்கு நீங்க கொடுக்க, அவன் கொடுக்க, இதுல என்ன இருக்கு? இதனால இவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை நீங்க இந்த பண்டிகை இல்லைங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் உடனே இந்த பண்டிகை ஒத்துக்கிறேன்னு நினைக்காது. இல்ல, சரி ஓகே, நீங்க கொண்டாடதான் போற முடிவு எடுத்துட்டீங்க, இதை இப்படி கொண்டாடுங்க, அதை பிரயோஜனமாவது மாத்திருங்க. நிச்சயமா, அப்ப அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவலாக மாறிடும். நிச்சயமா பிரதர், நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிலீவர்ஸுமே இப்படி பண்ணாங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் சீசன்ல நம்ம அக்கம் பக்கம் 100கணக்கான வீடு இருக்கு. ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு கேக் கொடுத்து, காஸ்பல் ட்ராக் கொடுத்து, ஒரு கிறிஸ்மஸ் விஷயத்தை சொல்லும்போது நீங்க சொன்ன மாதிரி நம்ம கொடுக்குற 100 பேர்ல ஒருத்தர் ரசிக்கப்பட்டாலும் அது எவ்வளவோ அர்த்தமுள்ள கிறிஸ்மஸா இருக்கும். இதுல இன்னொன்னு சொல்லி நான் முடிச்சிடறேன் உங்களுக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் சாப்பாடு போடுவாங்க, ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போய் அப்படி செய்யறவங்களும் இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. அவங்கள கூட நான் சொல்றேன், வெறும் சாப்பாடு போடுற ஃபெஸ்டிவலாக அதை மாத்திராதீங்க, அவங்களுக்கு போயிட்டு நற்செய்தி சொல்லுங்க. அதாங்க விஷயமே. கிறிஸ்மஸ் உடைய நோக்கத்தை சொல்லுங்க. கிறிஸ்மஸ் உடைய நோக்கமே இயேசு பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார், உன்னே அந்த ரிடீமர் வாஸ் born. அவ்வளவுதான், இதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, இத கன்வே பண்ணிட்டு இதுக்கு சப்போர்ட்டிவா தான் நீங்க மிச்சம் எல்லாத்தையும் பண்ணணும்.
இதை சப்போர்ட்டிவான விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு மெயின் சொல்ல வேண்டிய காஸ்பலை விட்டுட்டீங்கன்னா இது டோட்டல் வேஸ்ட். ஓகே. ஸோ இதை நாம வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு இனி வருகிற நாட்கள் அப்படி செய்யும் போது ஒரு 10 ஆத்மாவே சம்பாரிச்சலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சர்ச்சும். நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா காஸ்பல் வந்து ரொம்ப ஈஸியா போயிடும். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இன்னைக்கு உண்மையான கிறிஸ்மஸ்னா என்ன, அந்த கிறிஸ்மஸை எப்படி கரெக்டாக செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிறிஸ்மஸ்னா செலிப்ரேஷனாக இருக்குது. இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் எபிசோடில் உண்மையான கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடணும்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். கடைசியாக பிரதர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதை சொல்லி இந்த எபிசோடை நம்ம முடிப்போம். கடைசியாக இவங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது, நானும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏழைகளுக்கு போய் செய்யுங்க, ஏழைகளுக்கு போய் அறியாதவங்களுக்கு காஸ்பல் சொல்லுங்க, இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுங்க, வறியவர்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க, அவர்களுக்கு செய்யும் போது இயேசுவை பற்றியும் சொல்லுங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை மாதிரி. அவர் சொல்றாரு இல்லையா பைபிள்ல, அந்த மாதிரி இதான் புத்தியுள்ள பண்டிகை நீங்கள் கொண்டாடக்கூடியது. அதை விட்டுட்டு உங்களுக்கு நீங்களே செய்து கொள்வதில் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நீங்க அதை செஞ்சீங்கன்னா ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் பிரதர். ரொம்ப அருமையாக கிறிஸ்மஸை குறித்து எங்களுக்கு சொன்னீங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட்.